என்ன நான் கையில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஓகே. இப்போ நான் கையில் வந்துட்டு ஒரு கிளாஸ் வச்சு அதில் தண்ணியும் இருக்குதுன்னு தெரியும். இப்போ இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பேசலாம்? ஒன்று கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம், கண்ணாடி இது உடஞ்சிரும்னு சொல்லலாம், தண்ணி முக்காக இருக்குதுன்னலாம், கால் எம்டியாக இருக்குதுன்னலாம், இது இது வந்துட்டு குடிக்கிற தண்ணியா என்னன்றது தெரியலன்னலாம் போகலாம். இந்த ஒரு கிளாஸில் நான் தண்ணி வச்சுருக்கிறது, நான் கையில் வச்சுருக்கிறத வச்சுட்டு எவ்வளோ வேணாலும் நம்ம பேசிகிட்டே போகலாம். இப்போ என் கையில் ஒன்றும் இல்லை. இப்போ பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னா எதுவும் கிடையாது. ஸோ கண்டென்ட் வந்துட்டு கையில் ஏதோ இருக்கிறதுனால தான் நம்ம அதை வச்சு வந்து பேசுகிறோம். இதே தாங்க பைபிளில் வந்துட்டு டூ நாட் வர்ஷிப் ஐடல்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ ஐடல் வர்ஷிப்பிங் ஏற்கனவே இருந்திருக்குது. நான் ஒருத்தர் தான் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொன்னால் அப்போ நிறைய கடவுள்கள் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைபிளோட அடிப்படையே, நான் சின்ன வயசில் பைபிள் படித்ததுனால சொல்கிறேன், பைபிளோட அடிப்படையே நம்ம பாரத தேசத்தில் என்ன சொல்லியிருக்கிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு தான். இப்போ இங்கே ஐடல் வர்ஷிப்பிங்லாம் இருந்தில்லைன்னா ஒருவேளை அவங்க அந்த மாதிரி எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இங்கே மில்லியன்ஸ் ஆஃப் காட்ஸ் இருந்தில்லைன்னா அவங்க அந்த மாதிரி அந்த ஒன்லி காட்னு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பே இருந்தில்லை. ஸோ ஃபண்டமெண்டலி பார்த்தா நம்ம பாரத தேசத்தில் என்ன இருந்திருக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்கிறேன். இது ஏதோ ஒன்று இங்கே இருக்க போய் தான் அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதியிருக்கிறாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் ஒரு கலாச்சாரமோ ஒரு பண்பாடோ இருந்தில்லைன்னா அவங்க கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே எல்லாம் இருக்குது அப்படின்னா இது ஆழ்ந்த அறிவியல். நம்ம டேட்டிஸ், நம்ம வந்து சிலைகள் வச்சுருக்கோம்னா தி ஆர் டேட்டிஸ். செல்ஃபோன் எப்படி ஒரு விதமாக வேலை செய்தோ, டிவி எப்படி ஒரு விதமாக வேலை செய்தோ, அது மாதிரி நம்ம கோவில்களை அந்த நாளில் போட்டோம். இது வந்துட்டு ரொம்ப இன்னும் சூட்சமமானது. மனித குலத்தோட நன்மைக்காக தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஆனால் அவங்களோட அந்த ஃபண்டமெண்டல்ஸே பாருங்கள், அடிப்படையே பாருங்கள், நம்ம என்ன பாரத கலாச்சாரத்தில் வச்சுருந்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டென்ட்டே கொடுத்தது வந்து நம்ம தான். நம்ம இந்த மாதிரி எதுவும் வச்சிடலைன்னா அவங்களுக்கு இங்கே கண்டென்ட்டே கிடையாது. இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியறதில்ல.